நீ ஒரு காதல் சங்கீதத்தை வந்து லவர் பாய் வாய்ஸ்லேயே கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாம் ஒரு விசில் கைத்தட்டல் ஒரு சவுண்டு கொண்டு விட்டீங்கன்னா நம்ம லவர் பாய் ரெடி ஆகிடுவார். நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். ஏமா 37 இயர்ஸ் நம்ம டார்லிங்கோட. ஓகே, உங்களுக்கு ஏதாவது போர் அடிக்குது அப்படின்னா நீங்க வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டேன். எதுக்கு நான் ஆல்ரெடி டயர்டா இருப்பாங்க. இதோ இங்க வச்சுட்டேன், அங்க கேட்டு. ஓ பாருங்க, வேற லெவல்ல இருக்கு, காட்டுங்க. டாட்டூ 38 இயர்ஸ் ஜர்னி. அவர் வீட்டில் இல்லையானா என்னால முடியாது. அதனால கூட இருக்கிற தைரியம். ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேம்மா. இந்த மாதிரி புருஷன், நல்ல பசங்க போதும் எனக்கு. மனோ சார், அம்மா பத்தி ஒரு வார்த்தைகள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அவ்வளவுதான். மற்றும் ஒரு முக்கியமான நபரை வந்து மேடைக்கு அழைக்கணும். சாரோடைய சன் மிஸ்டர் துருவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் டிவிக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு நேற்று வரைக்கும் தெரியாது, கொஞ்சம் நான் டப்பிங் அந்த பிஸியில் இருந்தேன். நேற்று இந்த மாதிரி அம்மா சொன்னாங்க, அப்பாவுக்கு இந்த மாதிரி 40 இயர்ஸ் ஷோ பண்ணுறாங்க விஜய் டிவியில் அப்படின்னு. இமீடியட்டாக நான் சொன்னேன், நானும் இதில் கலந்துக்கணும். ஸோ இதுக்கு மேலே அப்பாவுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு பெரிய மேடை கிடைக்காதில்ல லைஃப்பில். ஸோ கிஃப்டட். ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு படம். அப்படிங்களா? சொல்லுங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? இல்லை விரைவில் ஒரு 1 மந்த்க்குள்ள படத்தோட டைட்டில் எல்லாமே ரிவீல் ஆகும். ஸோ ஒரு இம்பார்ட்டான படம் இப்போ தான் பண்ணி முடிச்சிருக்கேன். லாஸ்ட் மந்த் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் சூப்பர் சிங்கர்லேயே உங்க படத்தோடைய வெளியீட்டு விழாவோ இல்லை இசை வெளியீட்டு விழாவோ நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி உங்க இசையமைப்பாளர்கிட்ட சொல்லுங்க, பாடகர்களும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியா இருக்கிறாங்க, அள்ளிட்டு போங்க. சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷஸ் அதை பார்த்துடலாங்களா? ஆமா, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 40 இயர்ஸ் ஆஃப் மனோ, இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி பண்ற விஜய் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 40 இயர்ஸ்னா சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளவோ ஹர்டில்ஸ், எவ்வளவோ தாண்டி சச் அன் அன்பிலீவபிள் ஜேர்னி. சின்ன வயசுல இருந்து எவ்வளோ எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு அருமையான ஃப்ரெண்ட் மை டேட். லவ் யூ ஃபார் எவர். உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி. ஐ லவ் யூ சோ மச். பட்டு பூவே மெட்டு பாடு, கட்டி கலந்தாடி கவி பாடவா. லவ் யூ டேடி. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் டேடி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களோட 40 இயர்ஸ் இன் இண்டஸ்ட்ரிக்கு. அப்பா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ ஷூட்டிங்ஸில் இருந்தாலும், ஹி ஆல்வேஸ் மேட் ஷோர் வி வர் ஓகே. அப்பாவுக்கும் எனக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இஸ் வெரி ப்ரீஷியஸ் அண்ட் மெமரபிள் ஃபார் மீ. ஐ விஷ் அப்பா ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் ஹிஸ் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. அப்பா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ. அழகான மனைவி, நல்ல பிள்ளைங்க, ஒரு இறைவன் சக்தி கொடுத்துருக்காரு. இன்னும் பாடிட்டு இருக்கேன். இதை விட ஒரு கலைஞனுக்கு என்ன வேணும்?